போகிறேன். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலு. ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. டெய்லி பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி அப்படியே நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் எப்படி பண்ணுவாங்கன்னு. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ஸ்பைசஸ் எடுத்துக்கணும். 5 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1லேருந்து 2 வரைக்கும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் சில்லிஸு, நான் அங்கே வந்து ஒரு 6-7 சில்லிஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், அப்புறம் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகாய், அப்புறம் கறி லீவ்ஸு, தக்காளி, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் புளி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். துவரம் பருப்பு குக்கரில் ஒரு 4 விசில்ஸ் வரைக்கும் நல்லா கொள்ளைய வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் தனியா போடுறேன். தனியா போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். அது ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பெருங்காயமும் தனியாவும் சேர்ந்து 1 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் வெந்தயம், சில்லி, மிளகு, அந்த 3ஐயும் போட்டுடலாம். 2 மினிட்ஸ் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். கடைசியாக நம்ம சீரகம் போட்டுடலாம். சீரகம் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே சீரகம் வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிரும். இது எதுவுமே பேர்ன் ஆக விட்டுறக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக தான் பண்ணணும். 5 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷு மசாலாலாம் ரோஸ்ட் பண்ணியாச்சு. நான் இது கூல் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ ரோஸ்ட் பண்ண ஐட்டம் எல்லாம் நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ரொம்ப நல்லா நைஸ் பவுடரெல்லாம் அரைக்கக்கூடாது. ஓரளவு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் அதில் போட்டுடலாம். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வைக்கணும். காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். 10 மினிட்ஸ் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு காயெல்லாம் கொஞ்சம். இப்போ நம்ம அந்த புளியை தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து நம்ம குக்கரில் வந்து எல்லா காயும் சேர்த்து போட்டு பண்ணும்போது ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து இமீடியட்டாக குக் ஆகும் எல்லா காயும். அப்படி பண்ணால் அந்த நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட் வந்து இதில் வராது. இந்த மாதிரி 1 by 1 ஆட் பண்ணி ஒவ்வொன்றா சேர்க்கும் போது தான் அதோட முழு ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அந்த புளியோட ரா ஃப்ளேவர் எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடணும். புளி தண்ணி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம பருப்பு போட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பருப்பு சேர்த்தும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். சாம்பார் இப்போ நல்லா 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறேன். சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் நான் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ரோஸ்ட் பண்ண குவான்டிட்டி வந்து உங்களுக்கு 2 to 3 டைம்ஸ் வரும். அதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் பொடி அரைச்சி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கடையில் வாங்குகிற பவுடரை வந்து நீங்கள் விரும்ப மாட்டீங்க. இப்போது சால்ட்டு வந்து பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியில் நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுடலாம். அதோட கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை போட்டுடலாம்.
டேஸ்டியான நாச்சியார் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.